friends and families, welcome to manchatti food. நம்ம manchatti foodல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவா கேசரி தான். நல்லா நெய் ஊத்தி கமகமன்னு செஞ்சிடலாமா? அதுக்கு கொஞ்சமா நம்ம நெய் எடுத்துக்கணும். கிஸ்மிஸ், முந்திரி, ஏலக்காய் அதுவும் 3 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நெய்ல கிஸ்மிஸ் முந்திரியை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்குவோம். அப்பதான் நம்ம கேசரி சாப்பிடும் போது நல்லா நறுக்குன்னு கடிச்சு நல்லா இருக்கும். கேசரி நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். நம்ம நட்ஸ்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. தட்டுக்கு மாத்திக்கலாம். நெய்யில இந்த ரவையை போட்டு வறுத்தெடுத்துக்குவோம். ரவையை இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்து நம்ம கேசரி செஞ்சோம்னா நல்லா பொழு பொழுன்னு நம்ம கேசரி சாப்பிட நல்லா டேஸ்டாகவும் அருமையாகவும் இருக்கும். நம்ம ரவையை நெய்யில கொட்டவும் நல்ல ஒரு வாசம் வருது. வறுக்கணும். சுட்டீஸ், யார் யாருக்கெல்லாம் இந்த ரவா கேசரி பிடிக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி சின்ன சின்ன சுட்டி பொருள் வாங்கி எப்படி செய்யறோமோ அதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டா ரவா கேசரி வரும் சுட்டீஸ். இப்போ ரவா நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுருவோம். இப்போ நம்ம சுடுதண்ணி போட்டு எடுத்துக்கலாம். சுடுதண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. 1 கப் ரவைக்கு 3/4 கப் சுடுதண்ணி ஊற்றுவோம். அப்பதான் உதிரி உதிரியா நம்மளுக்கு வரும். நல்லா கெட்டி எதுவும் ஆகாம சுடுதண்ணி ஊற்றும் போது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சுட்டீஸ், இன்னைக்கு ரவா கேசரி செஞ்சு நம்ம பெட்ஸ்க்குலாம் கொடுப்போம். ரெடியா நிக்கிறாங்க பாருங்க. நம்ம டைனோசர், நம்ம சுட்டி பெட்ஸ்லாம் ரெடியா நிக்கிறாங்க. அவங்களுக்கு செஞ்சு டேஸ்ட் பார்க்க சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு. இப்போ சீனி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நம்ம கேசரி கிண்டும் போது பர்ஃபெக்டா இருக்கு சுட்டீஸ். நம்ம கேசரி எப்படி வரும்னு பாக்குறதுக்காண்டி நம்ம பூனன்னு ட்ரம் வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. நல்லா வந்துச்சுன்னா ஒரு ட்ரம் அடிச்சிருவாங்க நம்மளுக்கு. பாருங்க, சீனி போட்டோன்னா நல்லா மெல்ட் ஆகி சூப்பரா வருது. இப்போ கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்குவோம். நம்மள்கிட்ட ரெட் கலர் தான் இருக்கு. ரெட் கலர் சேர்த்துக்குவோம். எல்லோ கலர் இருந்தாலும் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். கேசரி அப்படியே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க சுட்டீஸ். கல்யாண வீட்டெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த அளவுக்கு
நல்லா வெந்துருச்சு. இப்போ வறுத்து வச்சிருந்த நட்ஸை வந்து நம்ம கேசரியில் கொட்டிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம கேசரி ரெடி ஆயாச்சு. நல்லா கமகமன்னு நெய் வாசனை வருது. மீதம் இருக்க நெய்யும் தூக்கி ஊற்றிக்குவோம். அப்போதான் நெய் மணக்க மணக்க கேசரி கல்யாண வீட்டு கேசரி மாதிரி இருக்கும். நல்லா நிறைய நெய் விட்டு கேசரி செஞ்சோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் சுட்டி. கொஞ்சமா ஏலக்காவை நச்சு போட்டுக்குவோம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட கேசரிக்கு. அருமையான கேசரி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணி நம்ம பெட்ஸ்க்கெலாம் கொடுத்துடலாமா? பாருங்க, நம்ம கேசரி பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. யார் யார் சுட்டீஸ்க்கெலாம் வேணும் கமெண்ட் பண்ணுங்க, கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பூனையண்ணா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பக்கத்துல பெண்ணாவும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. டைனோசர்னா உங்களுக்கு கொஞ்சம் தரேன், சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓகே சுட்டீஸ், நம்ம ரவா கேசரி ரெடி ஆயாச்சு. நம்ம கேசரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்